பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகா சொன்னாரு பாருங்க. இந்த சந்தோஷம் சமாதானம் இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிறாங்க. ஒரு வேலைக்கு போறோம், வேலைக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம் இருக்காது. பிள்ளைங்க குடிச்சிட்டு வருவாங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சமாதானம் இருக்காது. இந்த சமாதானத்துல யார் தர முடியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தர முடியும். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவன். அவர் ஒருவரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாடுகள் பட்டார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் 6 மணி நேரம் ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவை சுமந்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வாரினால் அடிக்கப்பட்டு கைகளில் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு முள்முடி சுமந்தார். இதெல்லாம் நம்மளுக்காக 3வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தார்கள். இப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் கண்ணு தெரியாது, பிறவில இருந்து பாத்தீங்கன்னா அவர் கண்ணு தெரியாது, பிறவில இருந்து பாத்தீங்கன்னா அவர் கண்ணு தெரியாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பட்டண வழியா வரும்பொழுது அவரு தெரிஞ்சவங்கள கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னாரு. ஒரு ஜனங்களா பாத்தீங்கன்னா அவர் அதட்டுனாங்க, சொல்லாத கம்முனரு அப்படின்னு. ஒரு பிச்சைக்காரன் இயேசுவை கூப்பிட்டு ஜனங்களா பார்த்தானா அவர் அதட்டுனாங்க. இருந்தாலும் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொன்னாரு. இயேசு நின்று, நான் உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் பார்வை பெறணும் ஐயா அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா